ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே ஜேடிகே தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடந்தோறும் கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களிலே ஜேடிகே தொலைக்காட்சியிலே சிறப்பு செய்திகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புவது வழக்கமாயிருக்கிறது. அதுபோல் இந்த வருடமும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களிலே சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. நீங்கள் பார்த்து பயனடைந்து வருகிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இன்னும் அநேகருக்கு இந்த ஜேடிகே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அறிமுகம் செய்யும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகிறோம். இல்லை, பல நல்ல கருத்துக்கள், நல்ல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புவது உண்டு. எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஜீவனுள்ள தேவனை இந்த தேசத்து ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாய் நீங்கள் இருந்த இடங்களிலிருந்து ஊழியம் செய்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாய் அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்மஸ் செய்திக்கு முன்பதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுராஜா. பரிசுத்த பிதாவே, நீர் கிருபையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களிலே ஜேடிகே தொலைக்காட்சி ஒளிபரப்புகிற இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த ஆண்டும் வெளிவருவதற்கு தேவன் செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அநேகர் இதை பார்த்து அவருடைய வாழ்க்கையிலே பயனடையும்படியாய் இந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு நேர்த்தியாக அமைத்து தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய தியானங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் இதை பார்த்து பயனடைய தேவன் தாமே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக பண்டிகைகளை ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை என்றால் அது ஒரே நாளிலே அல்லது ஒரே நோக்கத்தோடு கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை என்றால் அது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். கிறிஸ்மஸ் என்றாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நாளை நாம் நினைவு கூறுகிறோம், அதை கொண்டாடுகிறோம். பொதுவாக பிறந்த நாளை கொண்டாடுவது ஒரு மனிதர்கள் இருக்கும் பொழுது நம்முடைய வீடுகளிலே குழந்தைகளுக்கு அதிகமாக நாம் பிறந்த நாளை ஆசரிப்பது உண்டு. அல்லது நம்முடைய பெற்றோர்களுக்கு வயதானதற்கு அப்புறம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் அன்போடு பாசத்தோடு அவர்களுக்கு பிறந்த நாளை ஆசரிப்பது உண்டு. அல்லது நினைவு நாளை தான் ஆசரிப்போம். ஆனால் உலகம் முழுவதும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த இயேசுவை இன்றளவும் அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது ஒரே பண்டிகை தான். இதை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று தேவதூதர்கள் அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே எல்லா ஜனத்துக்கும் இந்த பண்டிகை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பண்டிகை. டிசம்பர் மாதம், நவம்பர் கடைசி வாரத்திலிருந்து டிசம்பர் மாதம் துவக்கத்திலிருந்தே இந்த பண்டிகையினுடைய மகிழ்ச்சி அனைவரையும் அது ஆட்கொண்டு விடும். டிசம்பர் மாதம் என்ற உடனேயே நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் இந்த கிறிஸ்மஸினுடைய சாயல் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாம் ஆசரித்து வருகிறோம். நம்முடைய தியானத்திலே இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடியது ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தூதர்கள் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அறிவித்த பின்பு அந்த பரம சேனை திரள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
நாமும் அந்த பரம சேனை திரளோடு இணைந்து கட்டாயம் துதிக்க வேண்டும். துதிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. துதித்தல் என்றால் என்ன? தேவனை ஆராதிக்கக்கூடிய, ஜீவனுள்ள தேவாதி தேவனை, சர்வ சிருஷ்டி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஆராதனையின் ஒரு பகுதி தான் துதிப்பது. ஆராதனையிலே பல பாகங்கள். ஆராதனை என்று சொல்லுவது ஆராதனை அல்ல. ஆராதனை என்றால் ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ளது ஆராதனை. ஆரம்பம் முதல் என்னவெல்லாம் இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும்பொழுது ஒரு மனம் இருக்க வேண்டும். அங்கு பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவர் இதுவரைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய பகுதி இருக்க வேண்டும். அவ்வாறு நன்மை செய்த தேவாதி தேவனுடைய வல்லமைகளை, அவருடைய குணங்களை எண்ணி போற்றி அவரை துதிக்கக்கூடிய நிகழ்வு அந்த ஆராதனையில் இருக்க வேண்டும். ஜீவனுள்ள வார்த்தையை, வேதத்தை படித்து கேட்டு தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பலி செலுத்துதல் அந்த ஆராதனையின் ஒரு பகுதி. பின்புதான் ஆண்டவரிடத்தில் மன்றாட்டுக்களை ஏறெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த ஆராதனையின் வாயிலாக பெற்றுக்கொள்ளுதல், அதுதான் இறுதி. இத்தனை பகுதிகளும் சேர்ந்தால்தான் அது ஆராதனை. ஆராதனையின் ஒரு பகுதி தான் துதிப்பது. அப்படி என்றால் அன்றைக்கு தேவதூதர்கள் தோன்றி ஆண்டவரை துதித்தார்கள், அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏன் துதிக்க வேண்டும்? எதற்காக துதிக்க வேண்டும்? ஒரு கேள்வி எழும்புகிறதல்லவா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 156 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி. நாசியிலே சுவாசம் இருந்தால் ஜீவன், உயிர் இருக்கும். நாம் உயிரோடு இருந்தால் படைப்பின் தேவனை, சிருஷ்டி கர்த்தரை நிச்சயமாய் துதிக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனை மட்டுமல்ல, ஜீவராசிகள் அனைத்தையும், இந்த உலகத்தில் காண்கிற அனைத்தையும் அவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். எனவே நாம் ஜீவனோடு இருக்கும் நாள் மட்டும் ஆண்டவரை நிச்சயமாய் துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய உலக வாழ்க்கையிலே நம்மை இத்தனை நாட்களும் அவர் அற்புதமாக, அதிசயமாக, கண்ணின் மணியைப் போல அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவரை நாம் துதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:21 மனிதர்களை, நம்மை அவரை துதிப்பதற்காகவே அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். அவரை துதிப்பதற்காகத்தான் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், நாம் ஏன் துதிக்க வேண்டும்? ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்ம இத்தனை நாளாய் வழிநடத்தியிருக்கிறார் என்பதற்காக அல்ல, துதிப்பதற்காகத்தான் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே கட்டாயம் நாம் துதித்தாக வேண்டும். யோசித்து பாருங்கள், இந்த ஆண்டு இந்த 12 மாதங்களும் எத்தனை நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், இழப்புகள், வேதனை, வியாதி, மரண பயம். ஆனாலும் எல்லாவற்றிலும் நம்மை
கண்மணி போல் காத்து கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நெஞ்சார அணைத்து மகனே மகளே என்று சொல்லி நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்த தேவனை துதியாமல் இருக்கலாமா? நினைத்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். என்னென்ன காரியத்தை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதியிலே, இந்த பண்டிகை நாட்களிலே, மகிழ்ச்சியோடு நாம் இருக்கும் இந்த தருணத்திலே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதமான அதிசயமான காரியங்களை நீங்கள் திரும்பி பார்த்தால் நம்முடைய அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் தென்படும். கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளாய் உட்கார்ந்து அசை போட்டு பாருங்கள். இது என்னால் செய்ய முடிந்ததா? இதை நான் தான் செய்தேனா? இது எப்படி நடந்தது? இவர்கள் எனக்கு உதவி செய்தார்களா? நான் இவர்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்தேனா? எல்லாமே ஒரு கேள்வி அல்லவா? நம்முடைய பலத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நம்முடைய அந்தஸ்துக்கும் செல்வாக்குக்கும் நம்முடைய கல்விக்கும் அப்பாற்பட்ட பல காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? அதை தகர்த்து, தடைகளை தகர்த்து முன்னேறி வந்திருக்கிறோம் அல்லவா? அதுதான் ஆண்டவருடைய கிருபை, அதுதான் தேவ கிருபை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஆண்டவர் நமக்குள்ளாக இருப்பதினாலே இந்த காரியங்களை உலகத்திலே சாதிப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய பலத்தினால் இதை நாம் சாதித்திருக்கிறோம். அப்படிப்பட்டவரை தான் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம், துதிக்க வேண்டும். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, சங்கீதம் 18:3 இந்த வசனங்களிலெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் ஒருவர் தான் துதிக்கப்படத்தக்கவர். இந்த உலகத்திலே நாம் துதிக்கும்படியாய் அருளப்பட்ட ஒரு நாமம் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்துனுடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் அல்ல. பிரியமானவர்களே, உலகத்தில் உலக மனிதர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், பல தருணங்களிலே தங்களுக்கு நன்மை செய்தவர்கள் அல்லது தங்களுக்கு தலைவர்கள் என்று தோன்றுகிறவர்களை துதிக்கிறார்கள், துதிப்பாடுவார்கள் என்று சொல்ல கேட்டிருப்போம். அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், அவர் யார் தெரியுமா என்று சொல்லி அவர் நீடூழி வாழ்க என்று சொல்லுவார்கள். நாம் ஆண்டவரை வாழ்த்த வேண்டியதல்ல, அவருடைய வல்லமைகளை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் துதிக்கலாம்? சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி. ஏதோ கடமைக்காக அல்ல. ஒரு பாடல் அழகாக பக்தர் பாடியிருக்கிறார், முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன் என்று. நமக்கு இருக்கிற முழு பலம், முழு உள்ளம், முழு ஆத்துமா, உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு நீர் இதை செய்திருக்கிறீர், இது என்னால் இயலாது, என்னால் நிச்சயமாய் முடியாது, ஆனால் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்தார் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு
நாம் அவரை துதிக்க வேண்டும். இன்னும் கூட சங்கீதம் 150 3, 4, 5 வசனங்களை படித்து பார்த்தால் எக்கால தொனியோடே அவரை துதிக்க வேண்டும். அநேகர் எக்கால தொனி என்றால் எக்காலம் அது பலருக்கு கேட்கும், அதனுடைய வால்யூம் அதிகமாக இருக்கும். ஆண்டவருடைய வல்லமையை மற்றவர்கள் விளங்கி கொள்ளும்படியாய், மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எக்கால தொனியோடே நம்முடைய சத்தத்தை உயர்த்தி வெளியரங்கமாய் மற்ற இந்த தேசத்து ஜனங்களுக்கு முன்பதாக தேவாதி தேவனை, ஜீவனுள்ளவரை நாம் துதிக்க வேண்டும். அதற்கு அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பரம தகப்பனை, சர்வ சிருஷ்டிகர்த்தரை, ஜீவன் உள்ளவரை நாம் எக்கால தொனியோடே நாம் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14 அதுதான் படிக்கிறோம். அந்த தேவ தூதர்கள் வானத்திலே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி பரம சேனை திரள் அவரை துதித்தார்கள். நாம் குடும்பமாய், உறவுகளாய், நண்பர்களாய், சபையாய் நிச்சயமாய் இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவரை துதிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் துதிக்கலாம்? எப்பொழுதுதான் துதிக்க வேண்டும்? சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். காலையிலையா, மாலையிலையா, இரவா, மதியமா, நான் வேலை செய்யும் பொழுதா, நான் ஜெபிக்கும் பொழுதா, ஆராதிக்கும் பொழுதா? இல்லைங்க, எப்போதும் நாம் அவரை துதிக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை துதிக்கலாம், அவரை துதிக்க வேண்டும். பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பைக்கில் போகிறீங்களா? காரில் போகிறீங்களா? பேருந்தில் போகிறீங்களா? இன்னும் ரயிலில் போகிறீங்களா? விமானத்தில் போகிறீங்களா? பரவாயில்ல, நீங்கள் எந்த வகையில் பிரயாணம் செய்தாலும் நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது துதிக்கலாம் அல்லவா? நல்ல நேரம் அல்லவா துதிப்பதற்கு? வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? பல வகைகளிலே துதிக்கலாம். பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கலாம். நீங்கள் அவரை துதிக்கலாம். பிரியமானவர்களே, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் துதிச்சாங்களாம். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியில் எந்திரிச்சு உட்கார்ந்து துதிக்கலாம். அப்படிலாம் அவங்க துதித்ததுனால தான் பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் அவங்க நெருக்கத்தின் மத்தியில், சிறையிருப்பின் மத்தியில் அவங்க துதித்ததினாலே அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. விடுவிக்கும் கர்த்தருடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தருணத்தில் இருந்தாலும் அவரை நாம் துதிக்க முடியும். பிரியமானவர்களே, வேதத்திலே 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் படிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேத பகுதியிலே வேதம் அழகாக சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் எடுத்து படிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். நாம் நெருக்கத்தின் மத்தியிலே இருந்தாலும், நாம் வேதனையின் மத்தியில் இருந்தாலும், ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை துதிக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை அவர் உயர்த்துவார் என்று சொல்லி வேதத்திலே துதிக்க கேட்கிறோம். நாம் துதிப்பதற்கு இவ்வளவு நேரம் பல காரியங்களை பார்த்தாலும், நாம் துதிப்பதற்கு பிரதானமான நோக்கம், பிரதானமான காரியம், நாம் இந்த உலகத்திலே பாவியாய் இருக்கையிலே
அவர் நம்மை நினைத்து நமக்கு பரலோக வாழ்வை கொடுக்கும்படியாக, நித்திய வாழ்வு கொடுக்கும்படியாக தேவன், கடவுள், இறைவன் மனு உருவெடுத்து தம்மையே இந்த உலகத்திற்கு பலியாக கொடுத்தார் அல்லவா? அவர் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய விண்ணுலக மகிமையை துறந்து மண்ணுலகில் வந்து மனிதனாய் பிறந்ததினால்தான் நமக்கு அழியாத நித்திய வாழ்வின் பாக்கியம். ஒரு சாரார் இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதில்லை. அவர் மனிதனாய் பிறந்திராவிட்டால் அவர் மனிதனுக்காய் பலியாகி இருக்க முடியாது. அவர் எல்லா சட்டங்களையும் எல்லா நியமங்களையும் அவர் நிறைவேற்றும்படியாக ஒரு தேவன் தன்னுடைய மகிமையை துறந்து மனிதனாய் பிறந்ததினாலே நமக்கு நித்திய வாழ்வு கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காகவே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். வேறு எவரும் எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க முடியாது. வேறு யாரும் எனக்காக பலியாக முடியாது, பலியாகவில்லை. இது நேற்று இன்று நாளை என்று அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நடந்ததை பலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பலர் மறுக்கிறார்கள், பலர் ஆய்வு செய்கிறார்கள். காலங்காலமாய் 1000 ஆண்டுகளாய் ஆய்வுகள் செய்யப்பட்டு அது நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தது உண்மை இல்லை. இதற்கிடையே ஆய்வுகள், அவர் வாழ்ந்தது வாழவில்லை, செய்த சம்பவங்கள் அது நடந்தது நடக்கவில்லை என்று 2 பக்கமும் இருந்தாலும் ஆய்வுகள் அதை அவர் பிறந்தது வாழ்ந்தது அவருடைய காலத்திலே நிகழ்ந்தது உண்மை என்று சொல்லி ஆய்வுகள் மூலமாய் நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது வார்த்தையிலே பேசுவதோடு அல்ல, சரித்திரமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்திலே மாற்ற முடியாத சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே எனக்காய் இயேசு இந்த உலகத்திலே விண்ணுலக மகிமையை துறந்து மண்ணுலகிற்கு வந்து மனிதனாய் பிறந்தார். அந்த மகிழ்ச்சியோடு கூட எனக்கு அவர் நித்திய வாழ்வு கொடுக்கும்படியாகவே அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் ஏழை உருவெடுத்து இந்த மண்ணிலே வந்து பிறந்த இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நன்னாளிலே, இந்த நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று. பிரியமானவர்களே, இவர்கள் என் ஸ்துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவனுடைய வாக்கை நிறைவேற்றுவதோடு இந்த தேசத்திலே இந்த தேவனை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஜீவனுள்ள தேவனை துதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் எக்கால தொனியோடு துதிப்பது இந்த தேசத்து ஜனங்களினுடைய காதுகளிலே கேட்க வேண்டும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது துதிக்கக்கூடிய துதித்தலின் சத்தமானது இந்த தேசத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாய் பிரகாசிக்க வேண்டும். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமென்றால் அவராலே ஏற்படுத்தப்பட்ட, அவருடைய துதியை சொல்லும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட நீங்கள் அவரை துதிக்க வேண்டும். நீங்கள் துதிக்க 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 தேவ கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் பெருகும். உங்களுடைய கட்டுகள், உங்களுடைய இழப்புகள், உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே,
நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் துதிப்பதோடு மற்ற ஜனங்களையும் துதிக்கும்படியாய் அன்றைக்கு பரமசேனை திரள் வானத்திலே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று துதிக்கும் பொழுது வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பருடைய காதுகளிலே எட்டினது. அவர்களும் தேவனை துதிக்கும்படியாய் புறப்பட்டு சென்றார்கள். உங்களுடைய துதித்தலின் சத்தமானது இந்த தேசத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தேவனை துதிக்கும்படியாய் புறப்பட்டு எழும்பி வரும்படியாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் புதிய வருட பண்டிகை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்மையாகவே நீர் அவருடைய உள்ளத்திலே பிறந்து அவர்கள் உம்மை துதிக்கும்படியாக நீர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே வாழுகிற அனைத்து ஜனங்களும் உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே அவருடைய கண்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் தேவன் கிரியை செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Tum-tums, Santa Claus is coming to town. And Goaty Head goes, Cuddle and Pooh, elephants, boats, and kitty cars too. Santa Claus is coming.